புர்ஹான்பூர் அப்படிங்கிற ஒரு ஊரா. அந்த புர்ஹான்பூர்ங்கிற ஊர்ல ஒரு நெருப்பு வணங்கி இருக்கிறான் மஜூசி. அவன் நெருப்பு வணங்கியாக இருந்தாலும் அப்துல் காதர் ஜீலானியினுடைய முரீது வாங்கி அவர் மேல ரொம்ப இஷ்கு முஹப்பத்துடையவன். அதுல எழுதி வச்சிருக்கிறாங்க பாருங்க, இன்னும் அவர் பரிபூரண முஹப்பத்து வைத்து வருடந்தோறும் ரபியுல் ஆஹிர் மாதம் 11ஆம் தேதி என்று வளமையாய் வெகு நேர்த்தியான உயர்ந்த உஜீபனங்கள் உணவுகள், பல வர்க்கங்கள், மதுரமான குடிப்புகள் முதலானவைகளை தயார் செய்து வைத்து தன் வீட்டை சந்தனம், அத்தர் முதலிய வாசனங்களை கொண்டு அலங்கரித்து உலமாக்கள், மஷாயிகள், ஃபுகராக்கள் முதலானவர்களை கொண்டு நமது நாயகம் கௌசுல் ஆலம் முஹித்தீன் அப்துல் காதர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் பெயரில் மௌலிது ஓதி, ஃபாத்தியா ஓதி, பின் யாவரும் புகழத்தக்க வஜீஃபனம் அருந்த கொடுத்து மஜ்லிஸை சிறப்பு செய்கிறவராய் இருந்தார். ஒரு நாள் இந்த நெருப்பு வணங்கி இந்த மஜூசி மௌத்தாயிட்டார். மௌத்தான உடனே அவங்களுடைய குடும்ப வழக்கப்படி அவரை எரிக்க போனாங்களாம். எரிக்க போனா அவருடைய உடம்பு எரியவே மாட்டேங்குதான். சரி, இவருடைய உடம்ப போய் நம்ம தண்ணியில தூக்கி போட்டுருவோம், ஓடுற தண்ணியில தூக்கி போட்டுருவோம் அப்படின்னு அவங்க குடும்பத்தாரு, அவங்க ஊராரு என்ன பண்றாங்க, ஒரு முடிவுக்கு வராங்களாம். இந்த நேரம்னு பார்த்து அப்துல் காதர் ஜீலானி அந்த ஊர்ல வசிச்ச இன்னொரு அவுலியாவுடைய கனவுல வராராம். வந்து என்னுடைய முரீது ஒருத்தவன் மௌத்தாயிட்டார், அவரு அல்லாஹுடைய சயீதுல்லா, அல்லாஹுவால் நட்பாக்கியம் வழங்க பெற்றவர் என்று அவுலியாக்களுக்கு மத்தியில பெயர் எடுத்தவரா இருந்தாராம். யாரு? நெருப்பு வணங்கி ஒருத்தர் மௌத்தாயிட்டாரு, நீங்க அவரை குளிப்பாட்டி அடக்கம் பண்ணிடுங்க அப்படின்னு கனவுல வந்து சொன்ன உடனே அவரை குளிப்பாட்டி அடக்கம் பண்றாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல அபூ தாலிப் அவர் இருந்தார், ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய தகப்பனார், அல்லாஹ்வை நம்பி இருந்தார், ஆனா சிலை வணக்கத்தில் இருந்தார். அப்படியான அந்த அபூ தாலிப் அவர்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு உதவி செய்திருந்தாலும் கூட அவருக்கு மன்னிப்பு கிடையாது. அவர் நரகவாதியாகத்தான் மரணித்தார், அவர் இணை வைப்பில தான் மரணித்தார் என்று குர்ஆன் ஹதீஸ் நமக்கு போதிக்கிறது. ஆனால் ஒரு நெருப்பு வணங்கி அப்துல் காதர் ஜீலானிக்கு மௌலித் ஓதுனதுனால அல்லாஹ்விடத்துல நட்பாக்கியம் பெற்றவர் என்று பெயர் எடுத்தாராம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அன்பும் அருளும் நம் உயிரினு மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது வாழ்க்கை வழிகாட்டுதல்களை தங்களால் இயன்றளவு பின்பற்றி வாழ்ந்து மரணித்த நபித்தோழர்கள் மீதும் நபித்தோழியர்கள் மீதும், குறிப்பாக ஜும்மா எனும் கடமையை நிறைவேற்றுவதற்காக இங்கு குழுமியிருக்கும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, தற்போது ரபியுல் அவ்வல் மாதத்தின் இறுதி பகுதியை நாம் அடைந்திருக்கின்றோம். இன்னும் ஒரு சில நாட்களில் ரபியுல் ஆஹிர் மாதத்தை அடையவிருக்கிறோம். இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தில் சுபஹான மௌலிது என்கின்ற பெயரில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹுடைய நிலைக்கு உயர்த்தி கவிதை பாடல்களை படித்து மீலாது விழாக்கள் என்று சில இடங்களில் அரங்கேற்றி மார்க்கத்துக்கு விரோதமான, இறைவனுக்கு முரணான, அல்லாஹுடைய தூதரவர்களுடைய கொள்கைக்கு எதிரான காரியங்களை சிலர் அரங்கேற்றிருப்பதை நாம் பார்த்திருக்கிறோம். இந்த சுபஹான மௌலித் என்கின்ற பெயரிலேயும் மீலாது விழாக்கள் என்கின்ற பெயரிலேயும் சில இடங்களில் இந்த மௌலிதுகளை ஓதி சிறுவர்களை அழைத்து ஊர்வலமாக மீலாது ஊர்வலங்கள் சென்று சில ஊர்களில் அலங்கார விளக்குகளால் அலங்கரித்து இந்த இணை வைப்பு காரியங்களை பகிரங்கமாக அரங்கேற்றி இருந்தார்கள். இந்த சுபஹான மௌலிது எப்படி அல்லாஹுக்கு முரணான, அல்லாஹுக்கு எதிரான ஒரு பாடலாக இருக்கிறதோ, இந்த மீலாது விழாக்கள் எப்படி இஸ்லாத்துக்கு மாற்றமான காரியமாக இருக்கிறதோ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹுடைய நிலைக்கு உயர்த்தக்கூடியதாக இருக்கிறதோ, அதற்கு சற்றும் குறைவில்லாத வகையில், இன்னும் சொல்ல போனால் அதைவிட இன்னும் பல நச்சு கருத்துக்கள் அடங்கிய ஒரு மௌலிதாக முஹீத்தீன் மௌலித் என்பது இருக்கிறது. அதை எதிர்வரக்கூடிய இந்த ரபியுல் ஆஹிர் மாதத்திலே பல ஊர்களில் வெகு விமர்சையாக இதை கொண்டாடுபவர்களாக சில மக்கள் இருக்கிறார்கள். இந்த முஹீத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி என்பவர், அவர் வாழக்கூடிய காலகட்டத்திலே மக்களுக்கு ஏகத்துவத்தை போதிப்பவராகவும்
லா இலாஹ இல்லல்லாஹ் என்கின்ற கலிமாவை உறுதிப்பட மக்களிடத்திலே பிரச்சாரம் செய்தவராகவும், அல்லாஹ்வை தவிர யாரிடத்திலேயும் உதவி தேடக்கூடாது, மறைவான ஞானம் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் கிடையாது என்று தௌஹீதை பேசியவராக இவர் இருந்திருக்கிறார் என்பதற்கு இவருடைய நூல்கள் சாட்சியாக இருக்கிறது. அவருடைய அறிவுரைகள், அவருடைய உரைகள் சாட்சியாக இருக்கிறது. ஆனால் அவருக்கு பின்னால் வந்தவர்கள் அவரை அல்லாஹுடைய நிலைக்கு உயர்த்தி பல நபித்தோழர்களை விட, நபிமார்களை விட, இன்னும் சில இடங்களில் அல்லாஹ்வை விட மிக உயர்ந்த இடத்தில் அவரை வைத்து கவிதை பாடல்களை இயற்றி அவரின் பெயரால் பல அனாச்சாரங்களை அரங்கேற்றி வருவதை பார்க்கிறோம். குறிப்பாக தமிழகம், இலங்கை போன்ற பகுதிகளிலே இந்த முஹைதீன் மௌலிது என்பது வெகு விமர்சையாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு பாடலாக இருக்கிறது, ஒரு விழாவாக இருக்கிறது. தமிழகத்திலேயும் காயல்பட்டினம் போன்ற பகுதிகளிலே இந்த முஹைதீன் மௌலிது என்பது மிக விமர்சையாக கொண்டாடப்படுகின்ற ஒரு நிகழ்வாக நம்மால் பார்க்க முடிகிறது. அப்படி இந்த முஹைதீன் மௌலிது என்பது மார்க்கத்துக்கு மிக மிக விரோதமான நச்சு கருத்துக்களை கொண்ட முஹைதீன் அப்துல் காதிர் ஜீலானி அவர்களை அல்லாஹுடைய நிலைக்கு உயர்த்துகின்ற ஒரு பாடலாக இருக்கிறது என்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. முதலில் இந்த மௌலிது என்பது வணக்கமாகுமா என்பதை நாம் அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாம் என்பது அல்லாஹுடைய மார்க்கம், அல்லாஹுக்கு சொந்தமான மார்க்கம். அல்லாஹுக்கு சொந்தமான மார்க்கத்தில் ஒரு சட்டத்தை இயற்றுவதாக இருந்தால், ஒரு வணக்கத்தை சொல்வதாக இருந்தால் அதை அல்லாஹ் தான் சொல்லி தந்திருக்க வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ்வை வணங்குவதற்கு, அல்லாஹ்வை வழிபடுவதற்கு, அல்லாஹ்விடத்திலே சுவனத்தை பெறுவதற்கு, நன்மைகளை பெறுவதற்கு அதற்கான வழியை அல்லாஹ் தான் நமக்கு திருமறை குர்ஆனில் சொல்லி தந்திருக்க வேண்டும். அப்படி அல்லாஹ் என்னென்ன வழிமுறைகளை நமக்கு சொல்லி தருகிறானோ, நன்மைகளை பெறுவதற்கும், சுவனத்தை பெறுவதற்கும், வணக்கங்களை நிறைவேற்றுவதற்கும் என்னென்ன வழிமுறைகளை திருமறை குர்ஆனிலேயும் ஹதீஸ்களிலேயும் நமக்கு சொல்லி தருகிறானோ அது மட்டும்தான் வணக்கமாக ஆகும். அதை தாண்டி வேறு எதுவுமே மார்க்கத்திலே வணக்கமாக கருதப்படாது, நன்மையை பெற்றுத்தருகிற காரியமாக கருதப்படாது, சுவனத்தை பெற்றுத்தருகிற காரியமாக கருதப்படாது. அப்படியான ஒரு காரியத்தை உருவாக்குவதற்கு நபிமார்களுக்கு கூட இந்த மார்க்கத்திலே அதிகாரம் கிடையாது என்பதை திருமறை குர்ஆன் நமக்கு அடிப்படையாக சொல்லி தருகிறது. அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது, அலா அறிந்து கொள்ளுங்கள், லில்லாஹி தீனுல் ஹாலிஸ், இந்த தூய்மையான மார்க்கம் அல்லாஹுக்கு சொந்தமானது என்று குறிப்பிடுகிறான். இந்த தூய்மையான மார்க்கம், இந்த இஸ்லாம் என்பது அல்லாஹுக்கு சொந்தமானது. அல்லாஹுக்கு சொந்தமானதுன்னா என்ன பொருள்? இந்த மார்க்கத்தில் என்னென்ன சட்டதிட்டங்கள் இருக்கிறது, என்னென்ன வணக்க வழிபாடுகள் இருக்கிறது, என்ன நன்மையான காரியங்கள் இருக்கிறது, இவை எல்லாவற்றையுமே சொல்வதற்கு அதிகாரம் படைத்தவன் அல்லாஹ் மட்டும்தான். அவன்தான் உரிமையாளன், அவன்தான் சொந்தக்காரன் என்பதை இறைவன் திருமறை குர்ஆனிலே நமக்கு பதிய வைக்கிறான். இப்படியான மார்க்கத்தில் இருந்து கொண்டு இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஒவ்வொரு உரையிலேயும் ஒரு எச்சரிக்கையை பதிவு செய்தார்கள். இன்ன அஸ்தகல் ஹதீஸ் கிதாபுல்லா, சொற்களில் மிக உண்மையானது அல்லாஹுடைய வேதம். வஹைரல் ஹதி, வழிகாட்டுதலில் மிகச் சிறந்தது ஹதியும் முஹம்மது, முஹம்மது நபியினுடைய வழிகாட்டல். மார்க்கம் என்றால் இந்த இரண்டு தான், ஒன்று அல்லாஹுடைய வேதம், மற்றொன்று அல்லாஹுடைய தூதரின் வழிகாட்டல் ஹதீஸ். இதை தாண்டி வஷர்ரல் உமூர், கெட்ட காரியம் என்ன தெரியுமா? மிக மோசமான காரியம் என்ன தெரியுமா? மார்க்கத்தில் முஹதசாத்துஹா, இந்த மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உருவாக்கப்படுபவை, குர்ஆனில் இல்லாததை, ஹதீஸ்களில் இல்லாததை மார்க்கம் என்று மக்களிடத்திலே அறிமுகப்படுத்தப்படுகின்ற காரியங்கள் தான் இந்த மார்க்கத்திலேயே மிக மிக கெட்ட காரியங்கள். வகுல்ல முஹதஸத்தின் பித்ஆ, ஒவ்வொரு புதிதாக உருவாக்கப்படும் காரியமும் பித்அத்து. வகுல்ல பித்அத்தின் லலாலா, ஒவ்வொரு பித்அத்தும் வழிகேடு. வகுல்ல லலாலத்தின் ஃபின்னார், ஒவ்வொரு வழிகேடும் நரகத்துக்கு அழைத்து செல்லும் என்று அல்லாஹ்வுடைய தூதரவர்களும் தன்னுடைய ஒவ்வொரு உரையிலையும் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். இந்த மார்க்கத்துல உள்ள காரியம் என்றால் ஒன்று அல்லாஹ்வுடைய வேதத்தில் இருக்க வேண்டும், அல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டலில் இருக்க வேண்டும்.
இந்த இரண்டிலும் இல்லாத ஒரு காரியத்தை மக்களிடத்தில் அறிமுகப்படுத்தப்படும் என்றால், ஒரு காரியம் மக்களிடத்திலே வணக்கம் என்று சொல்லப்படும் என்றால், நன்மை என்று சொல்லப்படும் என்றால், அது மிக மோசமான காரியம். பிதாத்து, வழிகேடு, அது நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். இப்படியான மார்க்கத்தில் இருந்து கொண்டு சுபஹான மௌலிதி என்ற பெயரிலே எப்படி மார்க்கத்தில் இல்லாத காரியத்தை அரங்கேற்றுகிறார்களோ, அதுபோல முஹைதீன் மௌலிதி என்கின்ற பெயரிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு பல நூறு ஆண்டுகளுக்கு பின்னால் வாழ்ந்து மரணித்த ஒரு மனிதரின் பெயரால், ஏகத்துவத்தை போதித்த ஒரு மனிதரின் பெயரால் பின்னால் வந்தவர்கள் உருவாக்கிய ஒரு பாடல் தான், கவிதை தான் இந்த மௌலித், முஹைதீன் மௌலிதாக இருக்கிறது. இந்த மௌலிதில் எப்படி இவரை இறைவனுடைய நிலைக்கு உயர்த்தி இவருடைய பெயரால் என்னென்ன அபத்தமான நச்சு கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள் என்றால், ஒரு நாள் இவர் அப்துல் காதிர் ஜீலானி அவர்கள் ஒரு ஆளை பார்க்கிறாராம், ஒரு மனிதரை பார்க்கிறாராம். ரொம்ப நோய்வாய்ப்பட்டு எழுந்திருச்சு கூட நிற்க முடியாத அளவுக்கு பலவீனப்பட்ட நிலையில ஒரு மனிதரை பார்க்கிறாராம். அந்த மனிதர் இவரிடத்துல, அப்துல் காதிர் ஜீலானி அவர்களிடத்துல, மின்ஹு இப்தகா அன் யுகீமா, என்னை எப்படியாவது கொஞ்சம் தூக்கி நிறுத்துங்க, என்னால நிக்க முடியல, நோய்வாய்ப்பட்டதுனால நான் ரொம்ப பலவீனம் அடைஞ்சிட்டேன், என்னால நிற்க முடியாத அளவுக்கு நான் சோர்ந்து போய்விட்டேன், பலவீனம் அடைந்து விட்டேன், என்னை எப்படியாவது தூக்கி நிறுத்துங்கள். உடனே இவரும் அவரை தூக்கி நிறுத்தினார், அவருடைய நோயை போக்கினார், அவருக்கு நிவாரணத்தை கொடுத்தாராம். கொடுத்த உடனே அந்த மனிதர், நாதாஹு ஐயா தவாமி, என்னை நிலை நிறுத்தியவரே, இன்னி லதீனுர் ரஷாத், நான் யார் தெரியுமா, என்னை தூக்கி நிப்பாட்டினீங்களே, நான் நோய்வாய்ப்பட்டு சோர்ந்து போய் நிக்க முடியாம இருந்த என்ன தூக்கி நிறுத்தினீங்களே, நான் யார் தெரியுமா, லதீனுர் ரஷாத், நான் தான் நேரிய மார்க்கம், நான் தான் மார்க்கம், இஸ்லாமிய மார்க்கமே நான் தான், என்னை தூக்கி நிறுத்திட்டீங்க, இனிமேல் நீங்கள் எல்லா மக்களாலும் அழைக்கப்படுவீர்கள் யா முஹியத்தீன், மார்க்கத்தை உரிப்பித்தவரே என்று அழைக்கப்படுவீர்கள். அப்துல் காதிர் ஜீலானி என்பவர் முஹைதீன் என்று ஏன் அழைக்கப்படுகிறார் என்று பெயர் காரணம். மார்க்கமே நோய் விட்டுடுச்சான், மார்க்கமே மரணிக்கிற தருவாயில் இருந்துச்சான், எழுந்திருச்சு நிக்க முடியாம இருந்துச்சான். அந்த மார்க்கத்தை கைப்பிடித்து தூக்கி நிலைநிறுத்தி விட்டதால் அவர் முஹைதீன், மார்க்கத்தை உயிர்ப்பித்தவர் என்று அழைக்கப்படுகிறார் என்று ஒரு கதையை எழுதி வச்சிருக்கிறாங்க. முதல்ல மார்க்கம்ங்கிறது மனிதனா? மார்க்கம் என்பது அல்லாஹ் கொடுத்த வழிகாட்டல். குர்ஆனின் மூலமாக, ஹதீஸின் மூலமாக, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக அல்லாஹ் கொடுத்த செய்தி. அதை ஒரு மனிதனாக உருவகப்படுத்தி அந்த மார்க்கமே நோய்வாய்ப்பட்டு ரொம்ப பலவீனமா இருந்துச்சான். சரி, ஒரு பேச்சுக்கு இது சரின்னு கூட வச்சிருந்தா கூட, மார்க்கம் நோய்வாய்ப்பட்டுடுச்சு, பலவீனப்பட்டுடுச்சுன்னா யார்கிட்ட கேட்கும் மார்க்கம்? மார்க்கத்துக்கு சொந்தக்காரன் யாரு? அல்லாஹ் தானே. ஆனா அல்லாஹ்வை விட்டுட்டு இந்த மார்க்கம் யார்கிட்ட வந்து கேக்குதா? எனக்கு நிவாரணம் கொடுக்க யாரும் இல்ல, என்னால எழுந்திருச்சு நிக்க முடியல, சோர்ந்து போயிட்டேன், என்னை எப்படியாவது தூக்கி நிப்பாட்டுங்கன்னு இவர்கிட்ட அப்துல் காதிர் ஜீலானி இடத்தில் வந்து கேட்டதாக இப்படி ஒரு தகவலை எழுதி வைத்திருக்கிறார்கள். உண்மையில் அவருடைய வாழ்வில் இப்படி ஒரு தகவல் நடைபெற்றிருக்கும் என்றால் அதை அவர் புத்தகத்தில் எழுதியிருக்கணும்ல, அவர் சொல்லி இருக்கணும்ல. அவருக்கு பின்னால பல நூறு ஆண்டுகள் கழித்து வந்தவர்கள், காயல்பட்டினத்தில் இருக்கக்கூடியவர்கள் இதை ஒரு கவிதையாக எழுதி வைத்திருக்கிறார்கள் என்றால் இவர்களுக்கு எப்படி இந்த தகவல் கிடைத்தது? மார்க்கத்தை கேலி குத்தாக்கி, மார்க்கம் நோய்வாய்ப்பட்டால் கூட அதை தூக்கி நிறுத்துபவர் அப்துல் காதிர் ஜீலானி தான் என்று அல்லாஹ்வை ஒன்றுமில்லாமலாக்கி, மார்க்கத்துக்கு சொந்தக்காரன் அல்லாஹ், அல்லாஹை ஒன்றுமில்லாமலாக்கி மார்க்கத்தையே உயிர்ப்பிக்கக்கூடிய வல்லமை, மார்க்கத்தைக்கே நிவாரணம் தரக்கூடிய வல்லமை அப்துல் காதிர் ஜீலானிக்கு இருக்கிறது என்று எழுதி வைத்திருக்கிறார்கள் என்றால் எவ்வளவு பெரிய அபத்தங்கள் நிறைந்து அல்லாஹ்வை ஒன்றுமில்லாமல் ஆக்கக்கூடிய வரிகளாக இருக்கிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அதே போல அல்லாஹ்வே இவரிடத்துல வந்து சொன்னானா, அப்துல் காதிர் ஜீலானி அவர்களிடத்துல அல்லாஹ்வே வந்து சொன்னானா, யா கௌசல் ஆலம், மகத்தான இரட்சகரே, குன் பில் குர்பி முஜ்தமியான், என்னோடு நெருக்கமாக ஒன்றிணைந்து விடுங்கள், நீங்க என்னோடு ஒண்ணு ஆயிடுங்க. மகத்தான இரட்சகரேன்னு யார் அழைத்தாரா? அல்லாஹ். இவர் அழைத்தார் அப்துல் காதிர் ஜீலானியை மகத்தான இரட்சகரே. இரட்சகரனா என்ன? காப்பாற்றுபவரே, காப்பாற்றுபவரேன்னு அல்லாஹ் அப்துல் காதிர் ஜீலானி அழைச்சார்.
அழைத்து நீங்க என்னோடு ஒன்றோடு ஒன்றாக கலந்து விடுங்கள், நெருங்கி விடுங்கள். நீங்கள் தான் என்னுடைய நேசர், என்னுடைய பொறுப்பாளர். சும்மித்த பிஸ்மின் அலீம் முஹைத்தீன், உங்களுக்கு மகத்தான ஒரு பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது, அதுதான் முஹைத்தீன் என்கின்ற பெயர். அல்லாஹ் இவர் கூப்பிடுறானா, யா கௌசல் அலம், மகத்தான இரட்சகரே. எவ்வளவு பெரிய அபத்தமான நச்சு கருத்து பாருங்க. ஒரு மனிதன் உதவி தேடுவதாக இருந்தால் அல்லாஹ்விடத்தில் உதவி தேட வேண்டும். இன்றைக்கு அவருக்கு கௌஸ் என்று அவரை அழைப்பார்கள், யா கௌஸ் அப்படின்னு அவரை அழைப்பார்கள். யார? அப்துல் காதர் ஜீலானிய. இரட்சகரே, எங்களை இரட்சிப்பவரே. அதுக்கு காரணம் என்ன? அல்லாஹ் அப்படி அவர் அழைச்சிட்டான்ல. இத பாடல்ல வச்சுக்கிட்டு அல்லாஹ் எங்க அழைத்தான்? ஒரு கட்டுக்கதையை உருவாக்கி கட்டுக்கதை எழுதி வைத்து விட்டு எவ்வளவு அபத்தமான, அல்லாஹ்வை பலவீனப்படுத்தக்கூடிய, அல்லாஹ்வை கேலி கூத்தாக்கக்கூடிய பாடல் வரிகளை எழுதி வைத்து விட்டு இன்றைக்கு அவர்கள் மக்கள் இதை படிக்கக்கூடியவர்கள் அந்த அப்துல் காதர் ஜீலானி அவர்களை யா கௌஸ், இரட்சகரேன்னு அழைக்கிறாங்க. அப்படி அழைக்கலாமா? ஒரு மனிதனுக்கு உதவி செய்யக்கூடியவன் யார்? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும் செய்யக்கூடியவன் யார்? அல்லாஹ். அல்லாஹ்வை தவிர மனிதனுக்கு உதவுபவன் யாரும் கிடையாது. நாம் கையேந்த வேண்டிய இடத்தில் இருப்பவன் அல்லாஹ் தான். உதவி செய்வதற்கு வல்லமை படைத்தவன் அல்லாஹ் தான் என்று திருமறை குர்ஆன் நமக்கு பல்வேறு இடத்திலே சொல்லி காட்டுகிறது. அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே அல்லாஹ்வுடைய தூதரை சொல்லுகிறான், வலன் அஜிது மின் தூனிஹி முல்தஹதா, அல்லாஹ்வை விடுத்து எனக்கு எந்த ஒதுங்குமிடமும் இல்லை என்று நபியே நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு ஒதுங்குமிடம் எனக்கு எங்கேயுமே இல்லை, நான் உதவி பெறக்கூடிய இடம் எனக்கு எங்குமே இல்லை. அல்லாஹ் மட்டும்தான் இருக்கிறான். அல்லாஹ் மட்டும்தான் எனக்கு உதவக்கூடியவன், அல்லாஹ் மட்டும்தான் என்னுடைய கஷ்டங்களை போக்கக்கூடியவன் என்று நபியே நீங்கள் சொல்லுங்கள் என்று நபிமார்கள் உதவி பெறுவதாக இருந்தால் கூட அல்லாஹ்விடத்தில் தான் கையேந்த வேண்டும் என்று திருமறை குர்ஆன் சொல்லி கொடுக்கிறது. அதே போல தூங்கும் பொழுது ஓதக்கூடிய துஆவுல ரசூலுல்லாஹ் சொல்லி தராங்க, லா மல்ஜஅ வலா மன்ஜஅ மின்க இல்லா இலைக், இறைவா எனக்கு ஒதுங்கும் இடமும் தப்பிக்கும் இடமும் உன்னிடத்தில் தவிர இல்லை. நான் ஒதுங்குற இடம், எனக்கு உதவின்னு நான் கேட்கிறதா இருந்தா, என்னுடைய கஷ்டங்களுக்கு ஒரு தீர்வை நான் எட்டுவதாக இருந்தால், நான் ஓடி வந்து சேருவதாக இருந்தால், நான் ரட்சிப்பதாக இருந்தால், இறைவா உன்னை தவிர வேறு இடம் எனக்கு இல்லை என்று தூங்கும் பொழுது ஓதக்கூடிய துஆவுல அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் கற்றுத்தருகிறார்கள். இப்படி இருக்கும் பொழுது இன்னும் இறைவன் திருமறை குர்ஆனிலே கேட்கிறான், ஃபமன்தல்லதி யன்சுருக்கும் மின் பஅதிஹி, அல்லாஹ்வை விடுத்து உங்களுக்கு உதவுபவன் யார்? அல்லாஹ்வுக்கு பிறகு உங்களுக்கு உதவுபவன் யார்? அல்லாஹ் உங்களுக்கு உதவலைனா, அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்யலைனா வேற யார் உங்களுக்கு உதவி செய்வார்? அல்லாஹ் கேட்கிறான். இப்படி திருமறை குர்ஆன் ஏகத்துவத்தை சொல்லியிருக்கும் பொழுது, உதவுவதற்கு அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று பிரகடனப்படுத்தி இருக்கின்ற பொழுது, அல்லாஹ்வே முஹைதீன் அப்துல் காதர் ஜீலானி அவர்களே யா கௌசல் அலம், மகத்தான இரட்சகரே அப்படின்னு அழைத்து என்னோடு நெருங்கி ஒன்றோடு ஒன்றாக கலந்து விடுங்கள் என்று சொன்னதாக எழுதி வைத்திருக்கிறார்கள் என்றால் எவ்வளவு பெரிய நச்சு கருத்து, அல்லாஹ்வை கேலி கூத்தாக்கக்கூடிய, அல்லாஹ்வை பலவீனப்படுத்தக்கூடிய ஒரு கருத்தை எழுதி வைத்திருக்கிறார்கள் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அதே மாதிரி முலஃபர் அப்படிங்கிற ஒரு மன்னர் இருந்தாரா, அவர் ஜெதுபு நிலையில இருந்தார். ஜெதுபு நிலைன்னா என்ன தெரியுமா? பக்தி முத்தி போய் தன்னிலை மறந்து சுத்தி என்ன நடக்கிறதுன்னு தெரியாம இருக்கிறது. அதாவது சுருக்க சொல்லணும்னா ஒரு பைத்தியக்காரத்தனம். ஜெதுபு நிலைன்னு முதல்ல மார்க்கத்தில் இருக்குதா? பக்தி முத்தி போற தன்னிலை மறக்கிற நிலைன்னு முதல்ல மார்க்கத்தில் இஸ்லாத்தில் இருக்குதா? அப்படி ஒரு நிலையே கிடையாது. ஏன்? ஒரு வணக்கத்தை நாம் செய்வதாக இருந்தால் கூட தன்னிலை மறந்துடக்கூடாது. உணர்வு இருக்கணும், எண்ணம் இருக்கணும், நியத்து இருக்கணும். நாம இந்த வணக்கத்தை தான் செய்கிறோம் என்கின்ற கவனம் இருக்க வேண்டும். அப்படி கவனத்தோடு செய்வதுதான் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். இப்படி மார்க்கம் சொல்லி இருக்கும் பொழுது ஜெதுபு நிலைன்னு ஒண்ணு இருக்குது. பக்தியில முத்தி போய் சுத்தி என்ன நடக்கிறதுன்னு தெரியாம தன்னிலை மறந்து போற ஒரு நிலை என்பது இருக்கிறது என்று இந்த புத்தகத்துல இதன் மூலமாக பதிவு செய்து, அந்த ஜெதுபு நிலையில அந்த முலஃபர் என்பவர் அல்லாஹ்வே பார்த்துட்டார். நபிமார்களாலேயே உலகத்துல வாழும் பொழுது அல்லாஹ்வை பார்க்க முடியாது. மூசா நபி அவர்கள் கோரிக்கை வைத்தார்கள், பார்க்க முடியவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் ஒளியானவன், அவனை நான் எப்படி பார்க்க முடியும் என்றார்கள். நபிமார்களாலேயே அல்லாஹ்வை இந்த உலகத்துல பார்க்க முடியாது, மறுமையில தான் பார்க்க முடியும், சுவனவாதிகளால் தான் பார்க்க முடியும். அப்படி இருக்கும் பொழுது தன்னுடைய ஜெதுபு நிலையில இந்த முலஃபர் என்பவரே அல்லாஹ்வை பார்த்தாராம். அல்லாஹ் பார்த்த உடனே அல்லாஹ் ஒரு இடத்துல சொன்னானா, தமன்னா அலைய யா அபா முலஃபர், அபு முலஃபரே என்னிடத்துல உன் ஆசை என்னன்னு சொல்லு அப்படின்னு கேட்டானா.
அப்போ அவர் சொன்னாரா, அத்த மன்னா ரத்த ஹாலி அபுபக்கர். இதுக்கு முன்னாடி அபுபக்கர்னு ஒருத்தர் இருந்தாராம். அந்த அபுபக்கர் என்பவர் அவரை அந்த நாட்டை விட்டு முஹித்தீன் அப்துல் காதிர் ஜிலானி என்ன பண்ணிட்டாரா, வெளியே போன்னு சொல்லிட்டாராம். இந்த நாட்டில் நீ இருக்கக்கூடாது, நீ இந்த நாட்டில் வசிக்காத, வெளியே போயிடு அப்படின்னு சொல்லி அவரை கேவலப்படுத்தி அனுப்பிட்டாராம். அவருக்கு இவர் பரிந்துரை செய்யறார். யாரு? முலஃபர் என்பவர். அவரை எப்படியாவது திருப்பு கொண்டு வந்துருங்க, அவருடைய இழிவை நீக்கிடுங்க இறைவா, அவருடைய இழிவை நீக்கி அவரை பழைய மாதிரி கொண்டு வந்துரு அப்படின்னு அல்லாஹ்ட்ட இவருடைய ஆசையாக தெரிவிக்கிறாராம். அப்ப அல்லாஹ் சொல்றானா பாருங்க, ذَلِكَ இந்த வலி ஃபித்தாரினி அப்துல் காதர், ஈருலகிலேயும் என்னுடைய நேசரான அப்துல் காதர் இடத்தில் தான் அந்த அதிகாரம் இருக்குது, என்கிட்ட இல்ல. அல்லாஹ் சொல்றானா என்கிட்ட அந்த அதிகாரம் இல்ல. எது? அபூபக்கரை பழைய மாதிரி கொண்டு வர அதிகாரம் என்கிட்ட இல்ல, அப்துல் காதர் இடத்துல தான் அந்த அதிகாரம் இருக்கு, அப்துல் காதர் ஜீலானி இடத்துல தான் இருக்குது. அல்லாஹ் குர்ஆன்ல தன்னுடைய அதிகாரத்துல பங்காளிகளை கூட கிடையாது என்று அல்லாஹ் சொல்கிறான். வலம் யகுன் லஹு ஷரீகுன் ஃபில் முல்க், அல்லாஹ்வுடைய அதிகாரத்திலே பங்காளி கிடையாது. வல்லதீன ததுஊன மின் தூனிஹி மா யம்லிகுன மின் கித்மீர், அல்லாஹ்வை விட்டு நீங்கள் யாரை வணங்குகிறீர்களோ, அழைத்து பிரார்த்தனை செய்கிறீர்களோ, அவர்களுக்கு அணுவளவு கூட அதிகாரம் கிடையாது அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ்வுடைய அதிகாரத்தில் அணுவளவு பங்காளிகள் இல்லை என்று மார்க்கம், திருமறை, குர்ஆன் பிரகடனம் செய்திருக்கின்ற பொழுது, ஒரு அபூபக்கர்னு ஒருத்தர் தவறு செஞ்சுட்டாரு, அவர் ஊரை விட்டு நாட்டை விட்டு வெளியேற்றப்பட்டுட்டாரு, அவரை திரும்ப கொண்டு வான்னு அல்லாஹ்விடத்திலே ஒருத்தர் கோரிக்கை வைக்கிறாரா, அல்லாஹ் சொல்றானா எனக்கு அந்த அதிகாரம் கிடையாது, அப்துல் காதர்கிட்ட போய் கேளு. அப்ப யாரு மேல? அப்துல் காதர் ஜீலானி மேல, அல்லாஹ் கீழே. அல்லாஹ்விடத்துல இல்லாத அதிகாரம் அப்துல் காதர் ஜிலானி இடத்துல இருக்கிறது. ஒரு தவறு செய்து விட்டால் கூட அதை மன்னிப்பு கேட்கக்கூடிய, மன்னிக்கக்கூடிய அதிகாரம் அல்லாஹ்விடத்தில் தான் இருக்கிறது என்று குர்ஆன் சொல்லுகிறது. அல்லாஹ்வே சொல்றானா என்கிட்ட இல்ல, அபூபக்கரை மன்னிக்கின்ற அதிகாரம் என்னிடத்துல இல்ல, அப்துல் காதர்கிட்ட இருக்கு, அவர்கிட்ட போய் கேளு. அப்ப அல்லாஹ்வை ஒன்றுமில்லாமல் ஆக்கி, அல்லாஹ்வை பலவீனப்படுத்தி, அல்லாஹ்வுக்கு மேலாக அப்துல் காதர் ஜீலானியை கொண்டு போய் நிறுத்துகின்ற பாடல்கள் தான் இந்த முஹித்தீன் மௌலிது என்பது. அதே மாதிரி முஹித்தீன் மௌலிது, இதுக்கு சிறப்பு என்ன? அது அரபு தமிழ் ஹிகாயத்தின் எழுதி வச்சிருப்பாங்க. மௌலிதுகள்ல அரபு தமிழ், அரபு தமிழ்னா என்னன்னா தமிழ் தான், அந்த தமிழை அரபியில எழுதுவது. இன்னைக்கு தங்கிலீஷ்னு சொல்றோம்ல, தமிழை இங்கிலீஷ்ல எழுதியிருப்பாங்க. பட் நமக்கு அப்படின்னா NAMAKKU அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறோம்ல, இது மாதிரி அரபு தமிழை அரபியில எழுதுவது. இந்த அரபு தமிழ்ல மௌலிதினுடைய சிறப்புகள் அப்படின்னு எழுதிக்கிட்டு வராங்க. அதுல ஒரு இடத்துல புர்ஹான்பூர் அப்படிங்கிற ஒரு ஊரா, அந்த புர்ஹான்பூர்ங்கிற ஊர்ல ஒரு நெருப்பு வணங்கி இருக்கிறான், மஜூசி நெருப்பு வணங்கி ஒருத்தன் இருக்கிறானா. அவன் நெருப்பு வணங்கியாக இருந்தாலும் அப்துல் காதர் ஜீலானியினுடைய முரீதான். அப்துல் காதர் ஜிலானிட்ட முரீது வாங்கினவன், முரீது வாங்கி அவர் மேல ரொம்ப இஷ்கு முஹப்பத்துடையவன். அந்த அப்துல் காதர் மீது உள்ள முஹப்பத்தினுடைய காரணத்தினால அவன் அதில் எழுதி வச்சிருக்கிறாங்க பாருங்க, இன்னும் அவர் பரிபூரண முஹப்பத்து வைத்து வருடந்தோறும் ரபியுல் ஆஹிர் மாதம் 11ஆம் தேதி என்று வளமையாய் வெகு நேர்த்தியான உயர்ந்த உஜீபனங்கள்னா உணவுகள், பல வர்க்கங்கள், மதுரமான குடிப்புகள் முதலானவைகளை தயார் செய்து வைத்து தன் வீட்டை சந்தனம், அத்தர் முதலிய வாசனங்களை கொண்டு அலங்கரித்து உலமாக்கள், மஷாயிகள், ஃபுகராக்கள் முதலானவர்களை கொண்டு நமது நாயகம் கௌசுல் ஆலம் முஹித்தீன் அப்துல் காதர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் பெயரில் மௌலிது ஓதி, ஃபாத்தியா ஓதி, பின் யாவரும் புகழத்தக்க வஜீஃபனம் அருந்த கொடுத்து மஜ்லிஸை சிறப்பு செய்கிறவராய் இருந்தார். அவர் என்ன பண்ணுவாரா, ஒவ்வொரு வருஷமும் ரபியுல் ஆஹிர் மாதம் 11ஆம் தேதி என்று நிறைய உணவு வகையெல்லாம் சமைச்சிடுவாராம், பழங்களை எல்லாம் கொண்டு வந்துருவாராம், நிறைய ஜூஸ் கொண்டு வந்துருவாராம், வீட சந்தனம் அத்தர்லாம் பூசி நறுமணம் கமழ்கிற வீடா மாத்திடுவாராம். உலமாக்களு, ஷேகுமார்களு இவர்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து மௌலிது ஓதி, ஃபாத்தியா ஓத வச்சு இந்த சாப்பாடையெல்லாம் அவங்களுக்கு கொடுப்பாராம். இப்படி செய்யறவரா அவர் இருந்தாரு. ஒரு நாள் இந்த நெருப்பு வணங்கி இந்த மஜூசி மௌத்தாயிட்டார். மௌத்தான உடனே அவங்களுடைய குடும்ப வழக்கப்படி அவரை எரிக்க போனாங்களாம்.
அவரை என்ன பண்றாங்க, மௌத்தானவரை அவருடைய உடலை எரிக்க போறாங்களாம். எரிக்க போனா அவருடைய உடம்பு எரியவே மாட்டேங்குதான். என்னடா இது எரியவே மாட்டேங்குதே, உடம்பை எரிக்கிறோம் எரியவே மாட்டேங்குதே. சரி, இவருடைய உடம்ப போய் நம்ம தண்ணியில தூக்கி போட்டுருவோம், ஓடுற தண்ணியில தூக்கி போட்டுருவோம் அப்படின்னு அவங்க குடும்பத்தாரு அவங்க ஊராரு என்ன பண்றாங்க, ஒரு முடிவுக்கு வராங்களாம். இந்த நேரம்னு பார்த்து அப்துல் காதிர் ஜீலானி அந்த ஊர்ல வசிச்ச இன்னொரு அவுலியாவுடைய கனவுல வராராம். வந்து என்னுடைய முரீது ஒருத்தவன் மௌத்தாயிட்டார், அவரு அல்லாஹுடைய சயீதுல்லா, அல்லாஹுவால் நட்பாக்கியம் வழங்க பெற்றவர் என்று அவுலியாக்களுக்கு மத்தியில பெயர் எடுத்தவரா இருந்தாராம். யார்? நெருப்பு வணங்கி என்ன பெயர் எடுத்து வச்சிருந்தாரா? சயீதுல்லா, அல்லாஹுவால் நட்பாக்கியம் வழங்கப்பட்டவர். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல அபூ தாலிப் அவர் இருந்தார், ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய தகப்பனார். அல்லாஹ்வை நம்பி இருந்தார், ஆனா சிலை வணக்கத்தில் இருந்தார். அப்படியான அந்த அபூ தாலிப் அவர்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு உதவி செய்திருந்தாலும் கூட அவருக்கு மன்னிப்பு கிடையாது. அவர் நரகவாதியாகத்தான் மரணித்தார், அவர் இணை வைப்பில தான் மரணித்தார் என்று குர்ஆன் ஹதீஸ் நமக்கு போதிக்கிறது. ஆனால் ஒரு நெருப்பு வணங்கி இவருடைய மௌலுது ஓதுனதுனால, அப்துல் காதிர் ஜீலானிக்கு மௌலுது ஓதுனதுனால அல்லாஹ்விடத்துல நட்பாக்கியம் பெற்றவர் என்று பெயர் எடுத்தாராம். பெயர் எடுத்த உடனே இவர் சொல்றாரா, அப்படியான ஒருத்தர் மௌத்தாயிட்டாரு, நீங்க அவரை குளிப்பாட்டி அடக்கம் பண்ணிடுங்க அப்படின்னு கனவுல வந்து சொன்ன உடனே அவரை குளிப்பாட்டி அடக்கம் பண்றாங்க. உடனே இந்த மௌலிது எழுதுறவர் இருக்கிறார்ல, அவர் மக்களுக்கு ஒரு அறிவிப்பு செய்யறார். ஆதலால் இஹ்வான்களே, சகோதரர்களே, இந்த மஜூசியானவர் இந்த நெருப்பு வணங்கி நமது ஷேகுர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பேரில், முஹிதீன் அப்துல் காதிர் ஜீலானி அவர்கள் பேர்ல முஹப்பத் வைத்து நேசம் வைத்து மௌலுது ஓதி விருந்து கொடுத்ததினால அவரின் மர்த்தபா, அவருடைய அந்தஸ்து இவ்விதமானால், அவருடைய மஜூசியுடைய அந்தஸ்து இவ்வளவு பெரிய அந்தஸ்து கிடைக்குதுன்னா நமது முஸ்லிமானவர்களின் மர்த்தபா, நம்மளுடைய அந்தஸ்து எவ்விதமாகும் என்று யோசித்து பாருங்கள். எப்படியெல்லாம் மாறும் நீங்க கற்பனை செஞ்சீங்க. அவரே மௌலுது ஓதி விருந்து கொடுத்ததுக்கு இவ்வளவு பெரிய அந்தஸ்துனா நம்மெல்லாம் மௌலுது ஓதி விருந்து கொடுத்தா எவ்வளவு பெரிய அந்தஸ்து. அந்த உணவை போக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. மௌலுது உணவு இருக்குல்ல, சாப்பாடு, உஜீஃபோன சமைக்கணும், நீங்க பழம் கொடுக்கணும், ஜூஸ் கொடுக்கணும், அத்தர் சந்தனத்தால பூசணும்னு இருக்குல்ல, இதை போக்கஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இந்த கதை ஃபுல்லா. அப்ப எவ்வளவு பெரிய மோசமான விஷயம்னு பாருங்க. ஒரு இணை வைப்பாளருக்கு மன்னிப்பே கிடையாது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தாரில் இணை வைத்த நிலையில் மரணித்தார்கள். அவர்களுக்கு மன்னிப்பு கேட்க ரசூலுல்லாஹ் முயற்சித்த போது அல்லாஹ்வுடைய தூதர்வர்களை அல்லாஹ் கண்டித்தான். இன்னக லா தஹதி மன் அஹ்பப்த, நபியே நீங்கள் விரும்புகிறவர்களுக்கெல்லாம் நேர்வழியை கொடுத்து விட முடியாது. அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வை கண்டிக்கிறான். நீ உங்களுக்கு அபூ தாலிபை பிடிக்கும்ங்கிறதுனால அபூ தாலிபுக்கு உங்களால நேர்வழியை கொடுத்துட முடியுமா? அல்லாஹ் கண்டிக்கிறான். நீங்க விரும்புகிறவர்களுக்கெல்லாம் நேர்வழியை கொடுத்துட முடியாது, நான் நாட வேண்டும்ங்கிறான் அல்லாஹ். ஆனா இங்க எப்படி ஒரு மஜூசி ஒரு நெருப்பு வணங்கி அப்துல் காதிர் ஜீலானி மேல பேர்ல மௌலுது ஓதிட்டா அவருக்கு சொர்க்கம், அவருடைய அந்தஸ்து மர்த்தபாவே உயர்ந்த அந்தஸ்து. இப்படி மார்க்கத்துக்கு முரணாக அல்லாஹ்வுடைய அந்தஸ்தை குழி தோண்டி புதைக்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய குதிரத்தை மறக்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய அதிகாரத்தில் பங்காளியாக அல்ல, அல்லாஹ்வை விட அப்துல் காதிர் ஜீலானியை உயர்த்துகின்ற நச்சுக்கருத்து மிகுந்த பாடலாக இந்த முஹைதீன் மௌலித் இருக்கிறது. இது போன்ற இணை வைப்பிலே நாமோ அல்லது நமக்கு தெரிந்தவர்களோ விழாமல் நாம் அவர்களுக்கு எடுத்து சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், இன்னஹு மை யுஷ்ரிக் பில்லாஹ் ஃபக்கத் ஹர்ரமல்லாஹு அலைஹி ஜன்னா. யார் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறாரோ, அல்லாஹ்வுடைய நிலைக்கு யாரேனும் ஒரு படைப்பினத்தை உயர்த்துகிறாரோ, ஒரு மனிதரை கொண்டு வந்து நிறுத்துகிறாரோ, ஒரு பொருளை கொண்டு வந்து நிறுத்துகிறாரோ, அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராமாக்கி விடுகிறான். அவருடைய நிரந்தர தங்குமிடம் நரகம். அந்த அநியாயக்காரர்களுக்கு, துரோகிகளுக்கு உதவியாளர்களே கிடையாது. மறுமையில எங்களுக்கு அப்துல் காதிர் ஜீலானி உதவணும், மறுமையில எங்களுக்கு சாஹில் ஹமீது பாதுஷா உதவணுங்கிறதுக்காக மௌலிதுகளையும் இணை வைப்பு காரியங்களையும் இன்னைக்கு தேடி தேடி மக்கள் செய்யறாங்களே, அந்த உதவிக்கே தடைய போட்டுரும் அல்லாஹ். ஏன்? இவர்கள் அல்லாஹுக்கு துரோகம் செய்து விட்டார்கள். அல்லாஹ் அருட்கொடை கொடுத்து தன்னை வணங்குமாறு சொல்லும் பொழுது இவர்கள் அல்லாஹை வணங்காமல், அல்லாஹுக்கு மட்டும் வணக்கத்தை செலுத்தாமல், அல்லாஹ்வை நம்ப வேண்டிய முறைப்படி நம்பாமல் இந்த மனிதர்களை அல்லாஹுடைய நிலைக்கு உயர்த்தியதினால் இவர்களுக்கு உதவியே கிடையாது என்று அல்லாஹ் தடை போட்டு விடுவான். இப்படியான ஒரு மாபாதக நிலையிலிருந்து அல்லாஹ் நம்மையும்
நம் குடும்பத்தாரையும் அனைவரையும் காப்பாற்றுவானாக என்று பிரார்த்தித்து எனது உரை நிறைவு செய்கின்றேன். இஸ்லாம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.